ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் 14/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை. இந்த ஐப்பசி 4வது வெள்ளிக்கிழமையிலே பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பான ஜம சம்ஹாரம் இந்த உற்சவம் நடைபெறும். இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமைகளிலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற பொழுதிலும் இந்த ஜம பயம் நம்மை விட்டு விலகுகின்ற வகையிலே இளநீரினாலே அபிஷேகம் ஒரு சிறப்பை தரக்கூடியது. நமக்கு எது எல்லாம் வசதிப்படுகிறதோ பஞ்சாமிரத்தில் அபிஷேகம் பண்ணலாம், பால் அபிஷேகம் பண்ணலாம், தயிர் அபிஷேகம் பண்ணலாம். இதை விட முக்கியமாக இந்த இளநீரிலே அபிஷேகம் செய்கின்ற பொழுதும் வாழ்வில் நாம் உயர்வுகளை பெறுகின்ற பொழுதிலும் இந்த ஜமபயத்தை விளக்கக்கூடியது. அன்றைய தினத்திலே ஜமசம்ஹாரம், மார்க்கண்டேயனுக்காக இறைவன் யமனை சம்ஹாரம் செய்தது. ஆனால் என்றும் 16 என்று மார்க்கண்டேயரை சொல்வார்கள். அந்த ஜமசம்ஹார உற்சவம் காலாகாலமாக வடமாகாணம் யாழ் மாவட்டத்திலே நல்லூர் கந்தசுவாமியார் ஆலயத்திற்கு மேற்கு புறம் அமைந்திருக்கின்ற பழம்பெரும் ஆலயமாக போற்றப்படுகின்ற நல்லூர் சிவன் ஆலயம், இந்த நல்லூர் சிவன் கோவிலிலே இந்த ஜமசம்ஹாரம் காலாகாலமாக சிறப்பாக நடைபெற்று வருவது. அதன் பின்பும் இப்போ ஒரு சில ஆலயங்களிலே மாதகல் சிவன் கோவில் போன்ற சில ஆலயங்களிலே நடைபெற்று வருவது. ஆனால் இது ஆரம்ப காலம் முதற்கொண்டு இந்த நல்லூர் சிவன் கோவிலிலே மட்டும்தான் இந்த ஜமசம்ஹாரம் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு பெருமையோடு கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜமசம்ஹார உற்சவத்திலே நாமும் கலந்து இறை வழிபாடுகளை செய்வதோடு இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமையிலே நம்முடைய குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களை வழிபாடு செய்வது. இப்போ குலதெய்வ வழிபாடு என்கிற பொழுது நம் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள், அப்பா வழி தாத்தா வழி வழியாக அவர்கள் வணங்கி வந்த தெய்வம், அதே போல் அம்மா வழியிலே குலதெய்வங்கள். இந்த குலதெய்வங்களுக்கு பொங்கல் வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலும் அந்த குலதெய்வங்களுடைய ஆசியோடு பிதர்களுடைய ஆசி, மறைந்தவர்களுடைய ஆசிகளும் கிடைக்குமா. இப்போ நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ பாட்டாவோ மறைந்திருந்தால் அல்லது அப்பாவோ மறைந்திருந்தால் அவர்களுடைய ஆசியும் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமைகளிலே பொதுவாக சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறக்கூடியதாக அமைந்திருப்பது. நல்லூர் சிவன் ஆலயத்திலே சாயங்காலம் 4:30 மணி போலே அங்கே அந்த ஜமசம்ஹாரம் 4 மணிக்கு ஆரம்பமாகி 5:30 மணிக்குள்ளே அந்த ஜமசம்ஹாரம் நடைபெறும். அந்த ஜமசம்ஹார உற்சவத்திலும் எல்லோரும் கலந்து இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளை மார்க்கண்டேயர் எப்படி பெற்றாரோ அதுபோல் நாமும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி
நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.